வெற்றி பெறுகிறார் பெறுகிறார் உங்கள் உள்ளம் நாடி கீதாமணி வருகிறார் பேராதரவு பெற்ற வருகிறார் கீதாமணி வருகிறார் வருகிறார் தொகுதி மாற்றம் காண வந்தவள் துடைக்க துடிப்பவள் தொகுதி தீர்த்த போட்டி போட வந்தவள் மக்கள் சேவை கருதி நிற்பவள் திரும்ப திரும்ப திருடர்கள் காத்திருக்கோ கீதாமணி அக்காவுக்கு மறக்காம பேனாமணி சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் வெற்றி வேட்பாளர் கீதாமணி அக்கா அவர்கள் உங்களிடம் வாக்குகளை சேகரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி சின்னமா பேனாமணி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் முதல்படி தொகுதியில் ஒரு வேட்பாளராக நிற்கிறேன். பேனாமணி சின்னத்தில் ஒரு வேட்பாளராக நிற்கிறேன். உங்க தொழில வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். ஒரு பெண்ணா இருந்து நீங்க அவ்வளவு அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கு சார். நீங்க உங்களுடைய என்ன பண்றதா இருக்கீங்க? மக்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். ஊனமுற்றோருக்கு, இல்லாதப்பட்டவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற திட்டம் எல்லாமே நம்ம நிறைய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அதன் மூலயமா நம்ம வந்து இன்னும் மேலும் இன்னும் வாய்ப்புகளை கொடுக்கலான்னு இருக்கோம். ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் ஒரு ஊக்கத்தொகையை நம்ம கொடுக்கலான்னு இருக்கிறோம். இன்னும் நிறைய திட்டத்தை மேலும் வரணுன்றதை இது பண்ணிக்கிறேன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிச்சோடனே எங்களை மறந்துடுறாங்க, யாருமே வந்து பார்க்கறது இல்லையா அப்படின்றாங்க. நீங்க எப்படி அணுகுமுறை? இப்போ நான் ஒரு பெண் வேட்பாளராக எங்களை நிப்பாட்டினாதான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அதுக்கான ஒரு இதை நாங்கள் கொண்டு வர முடியும். நின்னவங்களே நின்னாங்கன்னா அது தெரியாது சார். புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வாங்க, அதுக்கான வாய்ப்பு பண்ணீங்க. அப்போ என்ன சொல்றோம்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா நீங்க வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க, போய் வரவேற்பு இருக்காங்களா, அதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. இப்போ பார்த்து நேயர்களுக்கு தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க மேலும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்களுக்கு திரும்ப ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தொகுதி பேர் மேடம்? எங்க முதல்பேட் சார். பேனாமணி சின்ன சார். 3ஆம் நம்பர் சார். 6 மணிக்கு எல்லாரும் வாக்குச்சாவடி வந்து 9ஆம் தேதி எங்களுக்கு வாக்களிக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். 3ஆம் நம்பர் பட்டனத்தை அமுத்துங்க. பேனாமணி சின்னத்தில் நான் நிற்கிறேன். என்னுடைய கட்சி பேர் வந்து நாடாள் மக்கள் கட்சி. ஸோ உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலே உங்களுக்கு நான் ஒரு திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நான் கொண்டு வருவேன்னு நினைக்கிறேன்.